ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, சுகர் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடக்கூடிய பாகக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னா அதிகமாக இந்த பாகக்காய் கிரேவி வச்சு சாப்பிட்லாம். பாகக்காய் பழுத்து போச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா, நான் வாங்கிட்டு வந்த பாகக்காய் எல்லாமே இந்த மாதிரி பழமாக போயிடுச்சு. அதனால் சரி, இதை கட் பண்ணி நம்ம இன்றைக்கி கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு இன்றைக்கி கிரேவி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. விதையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வாசனைக்காக ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டு, வெங்காயத்தோடையே சேர்த்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த பழுத்தை கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் பாகக்காய், அதை நம்ம சேர்த்துட்டு எண்ணெயிலே பார்த்திங்கன்னா பாகக்காய் வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அதே அளவுக்கு அதே டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாகக்காயும் நல்லா வதங்கிடணும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்கணும். புளி கரைச்சல் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி 1 மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். பாகக்காயும் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சாம்பார் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். வெறும் தனியாக தூள் இல்லைனா வெறும் மிளகாத்தூள் இருந்தாலே போதும். அதையும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. வதக்கிட்டு புளி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. அதாவது நம்மளோட புளிப்பு தன்மைக்கு தகுந்த போல் நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காம மீடியமாக புளி சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பாகக்காய் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.